தமிழ் சொல்லுங்கண்ணா. வாக்கு எண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே விஜய் அண்ணா பதவி ஏற்க போகிறார். பதவி ஏற்க போகிறார்ல, பதவி ஏற்கக்கூடிய டேட் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. தெரியுமா? மே 8ஆம் தேதி. ஆமா. நீங்க என்ன ஓட்டெல்லாம் என்ன சிஎம் ஆக்குறது, நாங்களே ஆக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க கணக்கு பண்ணிட்டாங்க, விஜய் அண்ணா தான் வந்து முதல்வர் ஆகிறாரு, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கறத அவங்க திட்டமிட்டுட்டாங்க. எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல ஆகுறாரு முதற்கொண்டு அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. நீங்க அடுத்த நாளே ஒரு கூட்டம் நடத்திட்டாங்க. பனையூர்ல வந்து அடுத்த நாளே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சரி இவ்வளோ வாக்கு விழுந்திருக்கே, இது நமக்கு சாதகமானதா பாதகமானதா, வெற்றி உறுதியா அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையிலேயே இந்த தேதி முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆனால் அந்த மீட்டிங்ல அப்படி என்ன பேசியிருப்பாங்க? ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் போட்டே ஆகணுமே, என்ன சொல்லி நம்ம அந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க போலயே. எப்படி இல்ல அப்படி ஒரு இது இருக்கும், ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவங்களுக்கு உண்மையிலே இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம், அதாவது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த ட்வீட் எல்லாம் போட்டார், அந்த ஒரு பதிவெல்லாம் போட்டார். அதாவது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வழி நடத்தின குட்டீஸ் குழந்தைகளுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு பதிவு போட்டாரு பாருங்க. உலகத்திலே யாருமே பண்ணாது, எந்த அரசியல்வாதியும் இப்படி வந்து பண்ணியிருக்க மாட்டான். அவங்க குழந்தைகளை ஏமாத்தி உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரலைன்னா நீங்க அடம்பிடிப்பீங்கள, அது மாதிரி விஜய் மாமாவுக்காக இந்த தடவை நீங்க வந்து ஓட்டு போட வைக்கணும். இது எவ்வளவு உண்மையாவே எலெக்ஷன் டைம்ல நடந்துச்சு அந்த மாதிரிலாம், குழந்தைங்க அடம் பிடிக்கிறது. இது பெரிய பிளாக் மெயில், புரியுதா? விஜயனுடைய இதை வந்து பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிற போது அரசியல் தெரியாத பிள்ளைகளை குழந்தைகளை இதுக்காக பயன்படுத்துறது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த கூட்டத்தில் தான் வந்து அமைச்சர் இதெல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கு முன்னால் இந்த போஸ்டர் எல்லாம் வந்திருக்கு. ஆமா, விஜய் நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் சிஎம்ஏ ஆயிட்டாரு, இத்தனை வாக்குகள் வித்தியாசத்துலன்னு சொல்லி 2 இடங்கள்ல, ஒண்ணு பார்த்தோன்னா திருச்சிலையும் பெரம்பூர்லயும் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு எங்க அண்ணன் சிஎம் ஆக்கிட்டீங்க, பொதுமக்களுக்கு நன்றி, இப்படி ஒரு போஸ்ட். அதுதான் திருப்போரூர்ல 30,000 வாக்கு வித்தியாசம். இப்பவே போஸ்ட்ல அடிச்சு ஒட்டிட்டாங்க. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில ஏற்கனவே இந்த போஸ்டர் எல்லாம் டிசைன் பண்ணி ஒரு இவங்களுக்கு இது தானே, அதாவது நம்ம வந்து விஜய் அண்ணாவை ஏதாவது பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க பண்ணுவாங்க. நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து விஜய் அண்ணா ஓட்டு போட முடியல, விஜய் அண்ணா நான் கனடால இருந்து வந்தேன், விஜய் அண்ணா சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன், விஜய் அண்ணா வந்து எல்லா ஆதாரங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்த பிறகுதான் தெரியுது ஓட்டு எனக்கு இல்லைன்னு சொல்லி. அது அப்படி நைட்டு 7 மணிக்கு போயிட்டு என்ன பூத்துல விட மாட்டேன்னு சொல்லி அட்டூழிய பண்ணாங்க. அதாவது இவ்வளவு மெனக்கட்டு நீங்க வாரீங்க, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இல்லைன்னா சொந்தக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஓட்டு இருக்குதா, எலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஆன்லைனில் தானே அங்கேருந்தே பார்த்துருக்கலாமே. இன்னைக்கு படித்தவங்களாக இருக்கக்கூடிய இவர்களே இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் இது தான் நம்மளால் வந்து நினச்சி பார்க்க முடியல. இது வந்து அழுறாங்க, கொண்டாடுறாங்க, எல்லாமே விஜய்க்காக. இந்த உலகம் சுழல்றதே விஜய்க்காக அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவரை சுத்தி இந்த படை வந்து இருக்கிறது. விஜயும் அப்படிதான் இருக்காரு. விஜய்க்காக தாண்டி இந்த ஓட்டர் லிஸ்ட்ல போயிட்டு இந்த ஓட்டிங் போற மிஷின்ல விஜய் போட்டோ இல்லன்னு சொல்லி சண்டை போட்டவங்க தானே இவங்க. பாத்தீங்களா, விஜய் மூஞ்சே காணுமேங்கன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஆமா, இது திமுகவினுடைய திட்டமிட்ட சதி. விஜயனுடைய போட்டோ வந்து வைக்காத, தளபதியோட போட்டோ ஏன் வைக்கல அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்தது. எந்த எலெக்ஷன்லையும் இல்லாத ஒரு வினோதமான எலெக்ஷனாக வந்து இது இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ட்ரெஸ் கோடு என்ன, விசில் அடிக்கிறது என்ன, கொண்டாட்டம் என்ன, ஒரு வகையில் நம்ம வந்து இதை வரவேற்கிறோம். இளைஞர்கள் நிறைய வாராங்க அப்படிங்கிறத, முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஆர்வமாக வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் எந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில், அரசியல் விழிப்புணர்வுடைய அடிப்படையில் தான் இவங்க வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் நமக்கு இதெல்லாம்
கேட்க தோணுது. ஆமா, அரசியல் மாற்றம்லாம் இல்ல, ஒரு ஏமாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மாற்றம் இல்ல, ஒரு ஏமாற்றம். ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா மாற்றம்லாம் வராதுங்க, ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு அப்படிங்கிறது தான் இருக்கு. இவருடைய நடவடிக்கையை நமக்கு இனி எத்தனை வருஷ காலம் கழிச்சு தமிழகத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எத்தனை வருடங்களாக இந்த வேலையை வந்து முன்னெடுக்க போகிறோமோ அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம், தமிழகத்தில் எவ்வளவு அரசியல் அறிவு இல்லாமல், அரசியலை பற்றி எந்த புரிதல் இல்லாமல் லட்சோப லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது, இன்னும் இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. விஜய்க்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும் அவரை. புரியுதா? நாடு இப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறவர் வந்து விஜய். அதுக்கு உண்மையிலே வந்து அவருக்கு வந்து சல்யூட் அடிக்கணும். நம்ம வட மாநிலங்களை பாரு, ஆனை பூனைன்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம். நம்மளே ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது. இந்த அமைச்சர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்காங்க? அதில் வந்து முதல்ல விஜய்க்கு வந்து மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு துறை ஒதுக்கியிருக்காங்க. சரி, காவல்துறை அவர்கிட்ட கொடுக்கலையாப்போ? விஜய் வந்து எதுக்கு அவருக்காக காவல்துறை? அவர் நிறைய சினிமாவில் போலீஸ்காரராக நடித்து நிறைய குற்றங்களை வந்து தடுத்து அப்படி பல வேலைகளை வந்து பண்ணியிருக்காரு. அதனால வந்து காவல்துறை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். இல்ல, விஜய்க்கு வந்து குழந்தைகள் நலன் தானே அதிக அக்கறை இருக்கு, அதனால அவருக்கு அந்த துறை ஒதுக்கியிருக்காங்க. அவரே ஒரு குழந்தை தான், அதனாலே அவருக்கு அந்த துறை வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. இன்னொன்று, பெண்கள் பாதுகாப்புல ரொம்ப அக்கறை செலுத்துறாரு. கரூர்ல வந்து செத்து விழுந்த போதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. இல்ல, இவரு பெண்களுக்கு தரதை தாண்டி பெண்கள் இவருக்கு பயங்கரமா பாதுகாப்பு தராங்களே. ஆமா, இவருக்கு தான் பாதுகாப்பு, எப்படி வேணா பாதுகாப்பு, இவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால அந்த துறை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. வேற யாரு? புஷி ஆனந்த். அவருக்கு என்ன துறை கொடுக்கதான் நீங்க ஒரு கெஸ்ஸிங் பண்ணுங்க. அவர் வந்து விஜய் அண்ணாவை கூட்டிட்டு வாரது கூட்டிட்டு போறது இந்த மாதிரியான வேலை தான் அவர் செஞ்சுவாரு. இட்டுட்டு வாரதும் இட்டுட்டு போறதும் இந்த மாதிரியான வேலைகள்ல அவர் ஸ்பெஷலிஸ்ட். அதனாலயே அவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. இட்டுன்னு போறதுக்காக அவருக்கு போக்குவரத்து துறை. இல்ல, இந்த பட்டியல் யார் வெளியிட்டாங்க? உண்மையிலே இது வந்து சொல்றாங்க டிவிகே வாரி சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அபிஷியலா வரல, ஆனா யோசிச்சிருக்காங்க யாரெல்லாம் வரக்கூடாது, வந்தா நாடு நாசமா போகும்னு சொல்லி யோசிச்சு துறைகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, இந்த பட்டியல் வந்ததே எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியல. கிண்டலா கூட யாராவது வந்து இந்த பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு வகையில் வந்து நமக்கு நினச்சி பார்க்க தோணுது, உண்மையிலே ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா இந்த ஆட்சியில் யாரெல்லாம் இந்த துறைகளை வந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புகிறது. ஏன்னா இந்த அரசியல் கட்சி வழி நடத்தினதாக இருக்கலாம், இன்னொன்று தொண்டர்களை வழி நடத்தாமல் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், இங்கே களத்தில் இருந்து என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்கூடு. அப்போது இந்த நாடு எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு. அதை யோசிச்சு பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்படி ஒன்று ரிலீஸ். ஆமாம், அந்த கேள்வி தான் நமக்கு வந்து எழும்புது. சரி, இது பாருங்க, கல்வி தந்தை ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு என்ன? மரியா வில்சன். அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துட்டாங்க. அப்படியா? சரி, அது ரொம்ப பொருத்தமானது தான். அவர் தேவைப்பட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். கம்பு எடுத்துட்டு போயிட்டு அடின்னு சொல்லி அடிப்பாரு. அதாவது எந்த தாட்சண்யம் இல்லாம தாக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் அவருக்கு தப்புன்னு அடிச்சு அவருக்கும் தேவையான அடிச்சுன்னா யார வேணா எல்லாரும் படிச்சே ஆகணும், இல்லைன்னா வந்து தொலைச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த துறை வந்து வழங்கப்பட்டிருக்கலாம். அதுதான் லெஃப்ட் பாண்டி. இவருக்கு என்ன நீங்க சட்டத்துறை ஒதுக்கி இருக்காங்க லெஃப்ட் பாண்டினா அவருடைய என்ன குணநலன்கள் அவருக்கு? அவர் வந்து பயங்கரமான ஒரு தைரியமானவர், வீரமானவர், அப்படி சில நிறைய விஷயங்களை பண்ணுவார். சாட்டை எதிர்த்த ஒரே நபர் டிவிகேல இருந்து. எப்படி எதிர்த்தாருன்னா, சாட்டை வந்து தேனிலேயே நம்ம வரும்போது ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது, சாட்டை முடிஞ்சா நீ எங்க ஏரியாக்குள்ள நுழைஞ்சுப்பாரு, கை கால் இல்லாம நீ திரும்புவ, அந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு நபர் இவரு. நிறைய கேஸ்ல மாட்டிருக்காரு, ரவுடிகள் ரகலைகள். சோ அதனால இருக்கு ஸ்பெஷலா. அதனால இந்த சட்டத்துறையை வந்து கொடுத்துருப்பாங்க, சட்டம் ஒழுங்க வந்து அவருக்கு கையில ஒப்படைச்சிருப்பாங்க. முள்ளால எடுக்கிற மாதிரி தான் ரொம்ப நுட்பமா வந்து யோசிச்சுதான் யாரோ இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. தாவைக்கால இருந்து யோசிச்சு கொடுத்தாங்களா, வெளியில இருந்து யாராவது யோசிச்சு இந்த பொறுப்பு அவருக்கு சிறந்ததா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ராஜ்மோகனுக்கு எந்த ஒரு பதவியும் ஒடுக்கப்படவில்லையே, அது என்ன பண்றது? ராஜ்மோகனா?
ராஜ்மோகன் என்ன காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு சபாநாயகர் போஸ்ட் வந்து கொடுக்கலாம். நம்ம அப்பாவும் இருக்கார்ல, மாண்புமிகு அப்பாவும், அந்த துறை வந்து இவர் ராஜ்மோகனுக்கு ஒதுக்கப்படலாம். ஏன்னா அந்த கூட்டத்தை வழி நடத்துறது, கலகலப்பா ஏதாவது பேசுறது, பஞ்சு டைலாக் பேசுறது, இதெல்லாம் அப்படி டைமிங்கா பண்ணுவார். பட்டிமன்ற பேச்சாளர், சுவாரஸ்யமா இருக்கும், கலகலப்பா போகும், நமக்கு டைம் பாஸ் ஆகும். ஒருவேளை ஆட்சி அமைஞ்சா 5 வருஷம் நமக்கு ஜாலியா போகும். இந்த சட்டமன்றங்கள் கூடும்போது வந்து ரொம்ப ஜாலியா நமக்கு அது கடந்து போகும். ஆனா இப்போ சீரியஸான ஒரு விஷயம், விஜயோட ஆபத்தான அரசியலை புரிஞ்சுக்கிட்டவங்க விஜய் வரக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க, இந்த தொகுதியிலும் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி. நம்ம எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் கண்டிப்பா ஏதாவது தொகுதியில ஜெயிக்கணும், ஒண்ணு பெரம்பூர்லயோ இல்ல ஏதோ திருச்சிலையோ. அவர் ஜெயிச்சு வந்தாதான் ஒரு மக்களுக்காக பேசக்கூடிய நபரா அந்த தொகுதிக்கு அவர் என்னதான் பண்றாரு, ஒரு சட்டமன்றத்துக்கு போய் மக்களுக்காக பேச முடியுமா, பேப்பரை தேடுவாரான்னு தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா அவர் வந்து இப்போ கடைசியா இந்த ஓட்டு போட்டு போகும்போது இந்த தந்தி டிவின்னு நினைக்கிறேன், தந்தி டிவி மைக்கை கொண்டு நீட்டினாங்க, மூக்கில் குத்திருச்சு. மைக்கை பார்த்தாலே அவருக்கு பயம் வந்துடும், அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அதாவது அவருடைய திரைப்படங்களை தீவிரவாதியை பார்க்குற மாதிரி டென்ஷன் ஆயிடுவார். அப்படிப்பட்ட ஆளாக்கும் விஜய். அப்போ பேட்டி கொடுக்கறதோ இதோ அவருக்கு பொருத்தமானது இல்லை. அவங்க அப்பா என்ன கேட்கிறாருன்னா, விஜயோட அப்பா யாராவது ஒரு அரசியல்வாதி பேட்டி கொடுக்கணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. சட்டம் இல்லையே, உண்மைதானே, சட்டப்படி நடக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம். அதனால அப்படி வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க. சட்டம் இல்லை, ஆனால் மக்களுடைய பிரச்சனை தெரியணும்ல. மக்களுடைய சார்பாகத்தானே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க, நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வழி இல்லைன்னா எப்படி? மோடியை பின்பற்றக்கூடியவங்க அப்படி தான் இருப்பாங்க, திடீர்னு இது பண்ண மாட்டாங்க. சரி, மோடியாவது பரவாயில்ல, மன் கி பாத் எல்லாம் பேசுகிறாரு, அது மாதிரி தான் இவரும் பேசுகிறாரு. வீட்டில் இருந்து வீடியோ போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து இவரும் செய்கிறாரு. நல்ல ஒரு அரசியல் தான். இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ ரீசெண்டாக 2 மூவில ஏதோ கனெக்ட் ஆயிருக்காருன்னு சொல்கிறாங்க. விட்டுட்டு வந்தாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிக்க போவதா தகவல்கள் வெளியே வருது. எதை விட்டுட்டு வந்தாருன்னு தெரியலையே. விட்டுட்டு தான் வந்தாரு, மனைவியை விட்டுட்டு வந்தாரு, தன்னுடைய மகனை விட்டுட்டு வந்தாரு, மகளை விட்டுட்டு வந்தாரு, அம்மா அப்பா யாருமே கிடையாது, எல்லாருமே விட்டுட்டு அரசியலுக்காக வந்து அர்ப்பணித்து வந்திருக்கிறார். மக்களுக்காக ஒழிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபர் விஜய். உழைச்சி கொண்டிருக்கிறவர்ல ஒழித்து கொண்டிருப்பவர். 6 மணி ஆச்சுன்னா போய் ஒழிச்சிட்டு இருக்கிறவர் தான் விஜய். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. இப்போ அரசியலை விட்டுட்டும் போவாருன்னு நினைக்கிறேன்னா அது எப்படி நடக்கும்னு தெரியல. வழிகள் நடந்து கொண்டே நமக்கு 4ஆம் தேதி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைகள். ஆமாம், அது சொல்கிறாங்க. 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். முழுமையாக வந்து இவர் திரைப்படத்துறையில் மறுபடியும் ஈடுபட போகிறாரா, சினிமா நடிக்க போகிறாரா அப்படிங்கிறது. இல்லைன்னா இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு 2 குதிரையில் வந்து ஓட போகிறாரா, எந்த குதிரை இவரை கவுத்த போகுது, எந்த குதிரை வந்து வாழ்வழிக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. என்னென்னா, இவருடைய முகம் மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவு பரிச்சயம் இல்லை. அதாவது களத்தில் வந்து பெரிய அளவு பார்க்கல. இப்போ வந்து முகத்தை காட்டியாச்சு. இதுக்கு பிறகு இந்த மவுஸ் இன்னுமே இருக்குமா, இவர் தானே நம்ம தெருவில் பார்த்தவர் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதை தக்க வச்சுப்பாரு. அவர் முதலமைச்சரே ஆயிட்டாலும் அதை தக்க வச்சுப்பாரு. தொடர்ந்து வெளியே வந்தனா அந்த பிரபலம்ன்றது போயிடும். அதனால முதலமைச்சர் ஆனாலுமே அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அந்த கரிஷ்மாவை வந்து அவரு பாதுகாக்கணும், அது இருக்கணும். அந்த தேஜஸ் அப்படியே இருந்துட்டு இருந்தா தான் அவருக்கான மவுஸ் இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு என்னன்னா, அனைத்து கட்சிகளும் அமைதியா இருக்காங்க. தேர்தல் நல்லபடியா முடிஞ்சிச்சு, தேர்தலுக்காக நாங்க நல்லா உழைச்சோம், இதுக்கப்புறம் ரெஸ்ட்னு இருக்கிறாங்க. டிவிக்கே பாய்ஸ் அடங்க மாட்டுறாங்க. அதாவது எல்லாருமே எப்படி வெயிட் பண்றாங்கன்னா, மே 4 மக்கள் தீர்ப்பு என்ன, நம்ம இங்க என்னதான் கத்துனாலுமே அன்னைக்கு மக்கள் தீர்ப்பு என்னவோ அதுதான் அனைத்து கட்சி தலைவர்களும் ஏத்துப்பாங்க. இவங்க அடங்குறதா இல்ல, இங்க இவரு தான் சிஎம்னு இருக்கிறாங்க. இல்ல அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. நமக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே விஜய் தான் முதல்வர், இந்த ஒரு கட்சியும் தான் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய அளவில் இருக்குது. சோசியல் மீடியாவுடைய தாக்கம் நிறைய இருக்குது. ஆமாம், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நிஜ உலகத்துக்குள்ளால இந்த குரூப் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது.